போன வாரம் வரைக்கும் நம்ம தோட்டத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. கார்லிக் வைனோட சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 9 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த வருஷம் என்னன்னே தெரியல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். லிட்ரலி சொல்லணும்னா நான் அழுதுட்டேன். என்னால என்னன்னே தெரியல இந்த டைம் அவ்ளோ மிஸ் பண்ணேன் நான் அந்த பூக்கள. ஸோ அந்த பூக்கள்லாம் ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எடுத்து விட்டுட்டு சும்மா தடவிட்டு சொல்லிட்டு இருந்தேன். "இன்னும் ஒரு 9 மந்த்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாடா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் செட் பண்ணிட்டேன். ஓகே எப்பவும் இருக்கிறது தானே, இந்த வருஷம் என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு. பட் போன வாரம் வந்து போய் பார்க்குறேன். என்னால நம்பவே முடியல. ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மிட் வந்துட்டோம். இந்த டைம்ல மொட்டுக்கள் வச்சதே கிடையாது. பார்த்தீங்கன்னா 4 இடத்துல மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது எப்படி நடந்துச்சுன்னு என்னால அஷ்யூமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆன மாரி இருந்தது. நம்மளுடைய உணர்வுகள அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரியான தாட் எனக்கு இருந்தது. ஸோ கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட் என்னுடைய லைஃப்ல அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த மாரி ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.